அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருநாசம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. இந்திய பிரதமருக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் சிறப்பு வரவேற்பு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு துறைகளில் கைச்சாத்திடப்பட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் கொழும்பில் சந்திப்பு. இந்தியாவுக்கு எதிராக கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம். தொடர்பான முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என நம்புவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என நம்புவதாக அரசியலமைப்பு முழுமையாக செயல்படுத்தும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பின் பின்னர் இடம்பெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியான பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். மேலும் அவரது முதல் வெளிநாட்டு விருந்தினராகும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இது நமது சிறப்பு உறவுகளது ஆழத்தின் அடையாளமாகும். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை மற்றும் மகாசாகர் என்ற தொலைநோக்கு பார்வை இரண்டிலும் இலங்கைக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. ஜனாதிபதி திசாநாயக்கவின் இந்திய வருகைக்கு பிறகு கடந்த 4 மாதங்களில் நமது ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளோம். சம்பூர் சூரிய மின் நிலையம் இலங்கை எரிசக்தி இலக்கை அடைய உதவும். பல தயாரிப்பு குழாய் அமைக்கவும் திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்தவும் எட்டப்பட்ட ஒப்பந்தம் அனைத்து இலங்கையர்களுக்கும் பயனளிக்கும். 2 நாடுகளுக்கும் இடையிலான கிரிட் இண்டகரண்டி வெற்றி ஒப்பந்தம் இலங்கை மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இன்று இலங்கையில் உள்ள மதத்தலங்களுக்கு 5000 சூரிய மின்கல அமைப்பு திறக்கப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கும் இந்தியா ஆதரவளிக்கும். ஜப்கா ஜாது ஜப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எங்கள் நட்பு நாடுகளின் முன்னுரிமைகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். கடந்த 6 மாதங்களில் மட்டும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள கடன்களை மானியங்களாக மாற்றியுள்ளோம். எங்கள் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இலங்கை மக்களுக்கு உடனடி உதவி மற்றும் நிவாரணத்தை வழங்கும். இன்று வட்டி விகிதங்களை குறைக்கவும் முடிவு செய்துள்ளோம். இன்றும் கூட இந்தியா இலங்கை மக்களுடன் நிற்கின்றது என்பதை இது குறிக்கிறது. கிழக்கு மாகாணங்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக 2.4 பில்லியன் இலங்கை ரூபாய் ஆதரவு தொகுப்பு வழங்கப்படும். விவசாயிகளின் நலனுக்காக இலங்கையின் மிகப்பெரிய களஞ்சிய சாலையும் இன்று நாங்கள் திறந்து வைத்தோம். நாளை நாம் மாஹோ ஓமந்தி ரயில் பாதையை திறந்து வைப்போம். மாஹோ அனுராதபுரம் பிரிவில் சமிச்சை அமைப்புக்கு அடிக்கல் நாட்டுவோம். காங்கேசந்துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பமாகும். இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திற்காக 10,000 வீடுகளில் கட்டுமான பணிகள் விரைவில் நிறைவடையும். கூடுதலாக 700 இலங்கை பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீதித்துறையுடன் தொடர்புடைய பணியாளர்கள், தொழில் முனைவோர், ஊடகவியலாளர்கள் மற்றும் இளம் தலைவர்கள் அடங்குவர். நாங்கள் பகிரப்பட்ட பாதுகாப்பு நலன்களை கொண்டுள்ளோம் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். 2 நாடுகளின் பாதுகாப்பும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது மற்றும் இணை சார்ந்தது. இந்தியாவின் நலன்கள் மீதான அவரது உணர்திறன் காரணமாக ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். பாதுகாப்பு ஒத்துழைப்பு துறையில் செய்யப்பட்ட முக்கியமான ஒப்பந்தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம்.
கொழும்பு பாதுகாப்பு மாநாடு மற்றும் இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றிலும் நாங்கள் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பல நூற்றாண்டுகள் பழமையான ஆன்மீக உறவுகள் உள்ளன. எனது சொந்த மாநிலமான குஜராத்தின் ஆரவள்ளி பகுதிகள் 1960ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் கண்காட்சிக்காக இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றன என்பதை அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் கோயிலின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும். அனுராதபுரம் மகாபோதி கோயில் வளாகத்தில் புனித நகரத்தின் கட்டுமானத்திலும் நுவரெலியாவின் சீதா இலிய கோயிலின் கட்டுமானத்திலும் இந்தியா ஆதரவளிக்கும். மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினைகளையும் நாங்கள் விவாதித்தோம். இந்த விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் தொடர வேண்டும் என்றும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிப்பதிலும் நாங்கள் வலியுறுத்தினோம். இலங்கையில் புனரமைப்பு மற்றும் நல்லிணக்கம் குறித்து நாங்கள் பேசினோம். ஜனாதிபதி திஸ்ஸநாயக்க தமது அணுகுமுறையை எனக்கு மதிப்பிட்டார். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றும் இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்டவை. நமது மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற நாம் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். और आशाओं को पूरा करने के लिए हम साथ मिलकर काम करते रहेंगे. एक बार फिर मैं गर्मजोशीपूर्ण स्वागत के लिए राष्ट्रपति दिशानायक का हार्दिक धन्यवाद करता हूं. मुझे विश्वास है कि आने वाले समय में हम अपनी भागीदारी को नई ऊंचाइयों पर. முன்னதாக நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமருக்கு சுதந்திர சதுக்கத்தில் இன்று சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவின் அழைப்பை ஏற்று அரசு விஜயமாக நாட்டிற்கு வருகை தந்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவின் தலைமையில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குதிரைப்படையை முன்னிலையாக கொண்டு சுதந்திர சதுக்க வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவினால் இந்திய பிரதமருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனையடுத்து 2 நாடுகளினதும் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்ட பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஆரம்பமானது. இதன்போது மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய பிரதமர் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்க ஆகியோர் பிரமுகர்களுக்கான கௌரவத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து 2 நாட்டு தலைவர்களும் இருதரப்பு பிரதிநிதிகளை அறிமுகப்படுத்தினர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் அரசு நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் ஜகத் விக்ரமரெட்ன, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத், தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாந்தக் பெர்னாண்டோ, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனிதே, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதசன், மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் ஜோசப் ஆகியோரும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா உட்பட 2 நாடுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விஜயம் செய்தார். ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விஜயம் செய்த இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவினால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததை அடுத்து 2 நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்,
தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜாதவ் பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு துறைகளில் கைச்சாத்திடப்பட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பரிமாற்றம் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்திய இலங்கை உறவுகளின் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் வலுசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகிய துறைகள் மற்றும் நன்கொடை உதவிகள் தொடர்பில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டன. மின்சார இறக்குமதி, ஏற்றுமதிக்கான உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்ட இடை இணைப்பை செயல்படுத்துவதற்கான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வலுசக்தி அமைச்சரின் செயலாளர் KDM உதயங்க கேமபாலு மற்றும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. டிஜிட்டல் பரிமாற்றத்திற்காக மக்கள் மட்டத்தில் செயல்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. திருகோணமலையை வலுசக்தி மையமாக மேம்படுத்தும் ஒத்துழைப்புக்காக இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் KDM உதயங்க கேமபால, இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராச்சிய தூதுவர் காலித் நாசர் அலமேரி ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் HS சம்பத் துய்கந்தா மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சுக்கும் இலங்கை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கும் இடையிலான சுகாதார மற்றும் மருந்து துறையின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. மருந்து விதிமுறைகள் ஒத்துழைப்புக்காக இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சின் மருந்து விதிமுறைகள் ஆணைக்குழுவுக்கும் இலங்கையின் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தி அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் பங்கேற்றதுடன் இந்தியாவை பிரதித்துவப்படுத்தி இந்திய வெளியுறவு அமைச்சர் S ஜெயசங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினர் பங்கேற்றனர். இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையில் பல்வேறு பகுதிகளிலும் செயல்படுத்தப்படும் 3 அபிவிருத்தி திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வு மற்றும் திறப்பு விழா இன்று இடம்பெற்றது. தேசிய மின் கட்டமைப்பில் 50 மெகாவாட் மின்சாரத்தை இணைக்கும் திருகோணமலை சம்பூர் சூரிய மின் நிலைய பணிகளை ஆரம்பித்தல்
வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தம்புள்ள விவசாய களஞ்சிய கட்டிட தொகுதி இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட 5000 மதத்தலங்களின் கோரிக்கைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பன இணையவழி தொழில்நுட்பம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டன. சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டம் 2 கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளதுடன் 2ஆம் கட்டத்தை 2027 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 500 ஏக்கர் பரப்பளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 50 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார விநியோகத்தில் இணைக்கப்படும். அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை சுமார் 40% குறைத்தல், விவசாய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்தல், நுகர்வோருக்கு தரமான உணவை வழங்குதல் மற்றும் விவசாயம் நிலைபெற்ற தன்மையை மேம்படுத்தல் ஆகிய நோக்கங்களுடன் 5000 மெட்ரிக் டன் கொள்வனவும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தன்புள்ள விவசாய களஞ்சிய கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டது. நாட்டிலேயே முதலில் நிறுவப்படும் இந்த களஞ்சிய கட்டிட தொகுதிகள் மொத்த செலவு 524 மில்லியன் ரூபாவாகும். இதில் 300 மில்லியன் ரூபாய் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடை என்பதுடன் இலங்கை அரசாங்கம் 224 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிடுகிறது. 5000 மதத்தலங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் நாடு முழுவதும் உள்ள 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாகவும் அனைத்து மதங்களையும் பிரதித்துவப்படுத்தும் வகையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5000 மதத்தலங்களின் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் இந்திய அரசாங்கம் $17 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. இலங்கை மின்சார சபை, இலங்கை நிலை பெறுவதற்காக வலுசக்தி அதிகார சபை மற்றும் இலங்கை மின்சார நிறுவனம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றன. இதன் மூலம் பௌத்த, இந்து, முஸ்லிம், கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களின் கூரைகளில் 5 மறுகொள்ளளவை கொண்ட 5000 சூரிய மின்கலங்கள் நிறுவப்படும். இது நாட்டின் வலுசக்தி கட்டமைப்பில் 25 மெகாவாட் சூரிய மின்சக்தி திறனை இணைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை சார்பில் அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷண என்ற விருதை ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இருவருக்கும் இடையே இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலை தொடர்ந்து இடம்பெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இந்திய பிரதமருக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று மாலை இடம்பெற்றது. இலங்கையின் பல்வேறு சந்திப்புகளை முன்னெடுத்துள்ள இந்திய பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவரையும் சந்தித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் இன்று கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ரா சாணக்கியன், செல்வம் அடைக்கல்நாதன், சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தானா சித்தார்த்தன், எம். சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் பதவி தலைவர் CVK சிவஞானம் ஆகியோர் பங்கேற்றனர். மறைந்த தமிழ் தலைவர்களான ரா சம்பந்தன் மற்றும் மாவை சோ சேனாதிராஜா ஆகியோர் குறித்தும் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட இந்திய பிரதமர் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் உரிமை பிரச்சினைகள், மரபுரிமைகள் மற்றும் கலாச்சார பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினார். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். இந்தியாவுக்கு எதிராக கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தின் முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னணி சோசலிச கட்சியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தின் முன்பாக இடம்பெற்றது. இந்திய தேசியமயமாக்கலை நிறுத்த, நாட்டை விற்கும் ஒப்பந்தம் வேண்டாம், பொருளாதாரத்தை அளிக்கும் எண்ணெய் குழாய் ஒப்பந்தம் வேண்டாம், மோடியுடனான ஒப்பந்தங்களை உடனடியாக வெளியிடுங்கள் என்று வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியுமே எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னணி சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவ, வசந்த முதலிகே உள்ளிட்ட தொழிலாளர் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜெயந்த ருவன் கொடி துவக்க மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்தார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜெயந்த ருவன் கொடி துவக்க இன்று மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்தார். பிரதி அமைச்சர் மட்டக்களப்பு விமான நிலையத்தை பார்வையிட்டதுடன் விமான நிலையத்தில் மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்கள், விமான நிலையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆராய்ந்தார். மட்டக்களப்பு புதூர் பாதையை திறந்து விடுதல் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டதுடன் பிரதியமைச்சர் நேரில் சென்று வீதியையும் அவதானித்தார். மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திற்கு சென்று மட்டக்களப்பு புகையிரத நிலையத்தை பார்வையிட்டதுடன் புகையிரத நிலையத்தின் தற்போதைய நிலை பற்றியும் கேட்டறிந்தார். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உட்பட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் என பலரும் பிரதியமைச்சரின் விஜயத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் வருகை தந்திருந்தார். இன்று இருக்கின்ற சர்வதேச விமான நிலையம் மட்டக்களப்பு விமான நிலையத்தின் குறைபாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இந்த எங்களுக்கு வடிவமைக்கப்பட வேண்டிய பாதை தொடர்பான விடயத்தையும் களத்தில் சென்று பார்வையிட்டதுடன் அந்த பாதை விடுவிப்புக்கு தேவையான நிலத்தினை அந்த பிரதேச மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான இடத்திலே நாங்கள் அந்த இடத்தை வழங்கி அதனூடாக பாதை திறப்பதற்கூடாக வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனூடாக பாதையை அமைப்பதற்கு, அந்த புதிய பாதையை அமைப்பதற்கு தேவையான ஆடிஏ ஊடாகவும் உள்ளூர் திணைக்களங்களின் ஊடாகவும் தொடர்படுத்தி அந்த பாதை அமைப்புக்கு தேவையான விடயங்களை, விடுவிப்புக்கு தேவையான விடயங்களை வெகு விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றன. அண்மை கால தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட வெற்றியை விட பாரிய வெற்றியை விரைவில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ளும் என துறைமுகங்கள், விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெயந்த ருவன் கொடி துவக்க தெரிவித்துள்ளார். ஏறாவூரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பௌத்த சமயம் இல்லாமல் போகும், விகாரிகளில் அன்னதானம் வழங்க முடியாது, ஏனைய இன மக்களுக்கு நெருக்குதல் ஏற்படும் என்றெல்லாம் பல பொய்களை சொன்ன போதிலும் மக்கள் நமக்கு 159 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் பின்னர் கடந்த 4 மாதங்களில் IMF நிபந்தனைகளை அனுசரித்துக் கொண்டு மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கிக் கொண்டு வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தியதுடன் மக்கள் நல பணிகளையும் செய்துள்ளதை மக்கள் உணர்ந்துவிட்டார்கள். இதனால் எமக்கு தேர்தலில் பாரிய வெற்றி கிடைக்கும். තියෙනවා අපිට අර මවපු බිල්ල ටිකක් නැති වෙලා තියෙනවා. ඊට අමතරව අපි රටට ප්‍රගතිශීලී විශාල වැඩ ප්‍රමාණයක් මේ මාස 4 ඇතුළත කරලා තියෙනවා. ඒක නිසා අපි බලාපොරොත්තු වෙනවා කලින්ට වඩා ජයග්‍රහණයක් දැන් අපි ලබා ගන්නවා කියන එක. மட்டக்களப்பு ஏறாவூர் நகரில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் செயற்பாட்டு அலுவலகம் ஒன்றை துறைமுகங்கள், விமான போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெயந்த ருவன் கொடி துவக்க திறந்து வைத்தார். ஏறாவூர் நகர பிரதேசத்தின் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக திறக்கப்பட்ட முதலாவது காரியாலயம் இதுவாகும். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உட்பட கட்சி ஆதரவாளர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பை அத்தாட்சிப்படுத்தும் முப்படையினருக்கான செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பை அத்தாட்சிப்படுத்தும் போலீஸ் மற்றும் முப்படையினருக்கான செயலமர்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான எஸ். முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் செயலமர்வு நடத்தப்பட்டது. அஞ்சல் மூல வாக்களிப்பை அத்தாட்சிப்படுத்தும் போலீஸ் மற்றும் முப்படை அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் திட்டமிடல் பணிப்பாளர் சந்தன டி சில்வா, பிரதி ஆணையாளர் KKS மகாதேவ மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர் வே. சிவராசா ஆகியோரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த கால அரசியல்வாதிகள் மலையக மக்களை வாக்கு வங்கிகளாக மாத்திரமே பயன்படுத்தினர் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். மலையகத்தின் வரலாறு 200 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கடந்த 76 வருடங்களாக மலையகத்தை ஆட்சி செய்து வந்த மலையக அரசியல்வாதிகள் இதுவரை காலமும் மக்களை வாக்கு வங்கிகளாக மாத்திரமே பயன்படுத்தி வந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அக்கரப்பத்தன பகுதியில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார்.
ஆடி சங்கத்தினர் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அமெரிக்கா விதித்த தீர்வை வரை தொடர்பில் கலந்துரையாட இலங்கை ஒன்றிணைந்த ஆடி சங்கத்தின் பஞ்சத்தினர் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இலங்கை ஒன்றிணைந்த ஆடி சங்கத்தின் மன்றத்தினரை இன்று நான் சந்தித்து ஒன்றாக முன்னோக்கு செல்லும் வழிவகைகள் தொடர்பில் கலந்துரையாடினேன். அரசியல் சாராத ஒன்று கூடலாக அமைந்த சந்திப்பின் போது ஆடை தொழில்துறையுடன் தொடர்புடைய 3,50,000 மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகள் மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற அவசர இலக்கை அடைவதை அடிப்படையாக கொண்டதாக அமைந்து காணப்பட்டது. புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் ஏற்றுமதியை பாதுகாக்கவும் தேவையான விடயத்தை நாமே மேற்கொள்ள வேண்டும். இலங்கையை சேர்ந்த 2 தமிழக ஆளுநர் விருதை பெற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கையை சேர்ந்த 2 இந்தியா தமிழக ஆளுநரின் இலக்கிய ஆளுமை விருதை பெற்றுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் சானா லலிசன் மற்றும் தமிழருவி தானா சிவகுமாரன் ஆகியோர் தமிழக ஆளுநரின் விருதை இந்தியாவில் பெற்றுக் கொண்டனர். இந்த விருதை தமிழக ஆளுநர் RN ரவி வழங்கி கௌரவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்திய பிரதமர் சந்திக்கக்கூடாது என வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார். கிளிநொச்சி பேருந்து நிலையம் முன்பாக வீதியால் சென்ற மக்களுக்கு தொண்டு பிரசுரங்கள் வழங்கி தனது போராட்டத்தை முன்னெடுத்தார். இலங்கை திருநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வருகை தந்து இன்று எமது தமிழ் பிரதிநிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன், CBK சிவஞானம் போன்றவர்களை சந்திக்கிறார்கள். உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். CBK சிவஞானம் ஐயா அவர்கள் தலைவர் தெருவிலே ஒரு கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் தலைவர் என்று பதவி ஏற்கப்பட்டவர். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவர் தலைவர் தேர்விலே தோற்றுவிட்டு பின்பு ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டு 19 பேரால் செயலாளர் என்று கங்கணம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்போறது கிடையாது. மட்டக்களப்பு குருமன்வெளி மண்டூர் மற்றும் அம்பலாத்துறை குரங்கல் வனம் இடையே சேவையில் ஈடுபடுவதற்காக புதிய இயந்திர பாதை சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் மிக பெரும் நீர்வழி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாக கருதப்படும் மட்டக்களப்பு குருமன்வெளி மண்டூர் மற்றும் அம்பலாத்துறை குரங்கல் மடம் பகுதிக்கான புதிய இயந்திர பாதை சேவைகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வேண்டுகோளின் அடிப்படையில் புதிய பாதை சேவையாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசேகர பாதை சேவையை ஆரம்பித்து வைத்தார். கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களம் மாகாண பணிப்பாளர் கருணைநாதன் உட்பட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையின் அனர்த்த நிவாரண குழுவினர் மியான்மருக்கு சென்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இலங்கையின் முப்படைகளை சேர்ந்த 26 உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு மருத்துவ மற்றும் அனர்த்த நிவாரண குழு இன்று மியான்மருக்கு புறப்பட்டது. இந்த அனர்த்த நிவாரண பணிகள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஜம் துய்குந்தாவினுடைய மேற்பார்வையில் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரிகேடியர் HKB கருணாதிலக்கு இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவதில் முப்படை தளபதிகள் மிக குறுகிய காலத்தில் இந்த சிறப்பு நிவாரண குழுவை ஒழுங்குபடுத்தியது. இதேவேளை இலங்கையில் தேரவாத பௌத்த தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதில் முக்கிய பங்கு வகித்த
பௌத்த நாடான மியான்மர் அனர்த்த மற்றும் மனிதாபிமான உதவிகளை மட்டுப்படுத்தாமல் மருத்துவ உதவி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் பெற்று வருகின்றன. இந்த நிவாரணப் பொருட்கள் 3 பௌத்த பீடங்களின் தலைமை தேரர்கள் தலைமையிலான வழக்கத்திற்குரிய மகா சங்கத்தினரின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை வாழ் மக்களிடமிருந்து நன்கொடையாக சேகரிக்கப்பட்டு மியான்மர் அரசாங்கத்திற்கு அனுப்பப்படுகின்றன. வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமைச்சர் செயலாளர் தலைமையிலான வெளியுறவு அமைச்சு இந்த பணிக்கான ராஜதந்திர ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இலங்கையின் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் விமான சேவையும் இந்த மனிதாபிமான முயற்சிக்கு பங்களித்துள்ளதுடன் இந்த நடவடிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் முப்படைகளுடன் சேர்ந்து பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் நெருக்கடி காலங்களில் நட்பு நாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் இலங்கையின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு கடற்கரையில் உள்ள கடற்பகுதியில் கடற்படையினரால் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை மேற்கு கடற்கரையில் உள்ள கடல் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையானது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் வகைகள், அளவு மற்றும் இதில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கான இலங்கை கடற்படை மற்றும் சட்ட அமுலாக்க நிறுவனங்களால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்ட் திருச்சபையின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதடிஸ்ட் திருச்சபை வாலிபர்களின் ஏற்பாட்டில் தவக்கால ஒருதல் முயற்சியாக உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் துணைப்பொருளில் இரத்த தான முகாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற இரத்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவுடன் இணைந்து இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது. சின்ன ஊரணி மெதடிஸ்ட் திருச்சபையின் குருவானவர் அருட்பணி கே லக்மனார் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தான நிகழ்வில் கோட்டமுனை திருச்சபை சேகர முகாமை குரு அர்ப்பணி ஜெகதாஸ், கோட்டமுனை திருச்சபை துணை முகாமை குரு வேதநாயகம் ஸ்ரீபாலராஜ், காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் ஜே நித்யா, வைத்தியசாலை தாதிய உத்தியோகத்தர்கள், சின்ன ஊரணி மெதடிஸ்ட் திருச்சபை வாலிபர்கள், குருதி கொடையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள 3 முதலீட்டு வலயங்களையும் இந்த ஆண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள 3 முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக 16,000 பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேர தெரிவித்தார். வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். எவ்வளவு விரைவாக வடக்கில் 3 முதலீட்டு வலயங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கே தாம் விரும்புவதாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட 3 முதலீட்டு வலயங்களையும் தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்ட முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தற்போது ஆரம்பித்துள்ள தமது முயற்சியில் இவ்வாறான கசப்பான சம்பவங்கள் நடைபெறாது என்றும் இந்த 3 முதலீட்டு வலயங்களும் நிச்சயம் இயங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்திருந்த ஆளுநர் வடக்கு மாகாணத்திற்கு தற்போது அதிகளவு முதலீட்டாளர்கள் வருகை தருவதாகவும் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் இளையோருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சினையாக உள்ளது. தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும், ஆனால் வனவள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களம் என்பன தமது அபிவிருத்திக்கு தடையாக உள்ளன என குறிப்பிட்டிருந்தார். காங்கேசந்துறை, பரந்தன், மாங்குளம் ஆகிய முதலீட்டு வலயத்திற்கான போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாகவும் இதில் விரிவாக ஆராயப்பட்டன. கிளிநொச்சி முகவாலியில் தனிமையில் வசித்து வந்த குடும்பஸ்தர் ஒருவர் படுக்கையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முகவாலியில் தனிமையில் வசித்து வந்த 40 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று படுக்கையில் சடலமாக காணப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார்.
வேறு இடத்தில் வசிக்கும் குறித்த குடும்பஸ்தர் தனிமையில் வசித்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குணபாலசிங்கம் பென்ஜமின் போல் என்ற முச்சக்கர வண்டி சாரதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பள்ளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் சிறுவன் ஒருவரை தாக்கிவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி நூரானியா பாவத்தை கெஸ்டன் வீதியில் சிறுவன் ஒருவனை மோட்டார் சைக்கிளில் சென்ற இரு இளைஞர்கள் தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் அவர்கள் இருவரையும் காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். வீதியோரம் சென்று கொண்டிருந்த சிறுவனை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் திடீரென பின்புறமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். சிறுவன் வீதியில் விழுந்து காயங்களுக்குள்ளானார். சிசிடிவி காணொலி பதிவுகளின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த காத்தான்குடி போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை நேற்றைய தினம் கைது செய்தனர். வடமராட்சி பருத்தித்துறை மரக்கறி சந்தை புதிய கட்டிடத்தில் முழுமையாக இயங்க ஆரம்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை நகர சபையால் கட்டப்பட்ட புதிய மரக்கறி சந்தை கட்டட தொகுதிகள் மரக்கறி சந்தை முழுமையாக இயங்க ஆரம்பித்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பருத்தித்துறை நகர சபையால் புதிதாக அமைக்கப்பட்ட மரக்கறி சந்தை தொகுதியின் மரக்கறி சந்தை இயங்குவதற்கு நகர சபையால் போதிய இடவசதியின்மை, ஒரு வழி பாதை வாகன தரப்பிடம் உட்பட பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவித்து புதிய சந்தை கட்டட தொகுதிகள் மரக்கறி வியாபாரம் மேற்கொள்ள முடியாதென பருத்தித்துறை மாவட்ட நீதிமன்றம் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் நீதிமன்றத்தில் சில காலம் புதிய கட்டட தொகுதி மரக்கறி சந்தை இயங்குவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நகரசபை இணங்கியதை அடுத்து நேற்று முதல் புதிய மரக்கறி சந்தை கட்டட தொகுதிகள் மரக்கறி சந்தை முழுமையாக இயங்க ஆரம்பித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் ஏறாவூர் சாலைக்கு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு ஏறாவூர் சாலைக்கு குளிரூட்டப்பட்ட 2 பேருந்துகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜிவஹக்க பிரசன்ன பிரசங்க தெரிவித்துள்ளார். இப்போது தலைவர் நேற்றைய தினம் ஏறாவூர் சாலைக்கு விஜயம் செய்து பௌதிக மற்றும் ஆளணி வளங்கள் தொடர்பில் ஆராய்ந்தார். சிரேஷ்ட பிராந்திய முகாமையாளர் விஜித தர்மசேன உட்பட இப்போது உயரதிகாரிகள் ஏறாவூர் சாலை முகாமையாளர் என பலரும் இதன்போது உடனிருந்தனர். சாலையின் தேவைப்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்த இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரிடம் ஏறாவூர் சாலைக்கென நிரந்தர நிர்வாக கட்டணம் மற்றும் ஆளணி தேவைப்பாடுகளை தேர்தல் போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். வடக்கு மாகாண ரீதியிலான கராத்தே போட்டி இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமானது. வடமாகாண கராத்தே சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண ரீதியான கராத்தே போட்டி கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டு கட்டட தொகுதியில் உள்ள அரங்கில் இன்று காலை ஆரம்பமானது. 5 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் போட்டியாளர்கள் கராத்தே போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். சிறந்த போட்டியாக குறித்த போட்டி இடம்பெறுகின்றது. இன்றைய ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினராக இலங்கை கராத்தே சம்மேளனத்தின் தலைவர் சிசிரகுமார கலந்து கொண்டு போட்டியை ஆரம்பித்து வைத்தார். குறித்த போட்டி நாளையும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.